இன்சூரன்ஸ், சில வகையான இன்சூரன்ஸுக்கு வட்டி கிடையாது, கொடுத்த பணமே திருப்பி வராது. அந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல முஸ்லிம்கள் சேர்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. உதாரணமா எடுத்துக்கொண்டீர்கள், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிறது. மெடிக்கல்னா என்ன? நான் ஒரு மனுஷன் இருக்கேன்னா எனக்கு நோய் வரலாம், என்னுடைய வயசை பார்ப்பாங்க, என்னுடைய ஆரோக்கியத்தை பார்ப்பாங்க, எனக்குன்னு ஒரு தொகையை நிர்ணயிப்பாங்க. நான் அந்த தொகையை ஒரு 1000 ரூபாய் நீ கட்டிருந்தேன், ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கட்டுன்னு சொன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு இடையில எனக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நோய் வந்துட்டா கூட அவங்க அதை பார்த்துருவாங்க. நான் கட்டினது 1000 ரூபாய் தான் கட்டியிருப்பேன், ஒரு வருஷத்துக்கு இடையில எனக்கு எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் அந்த நோயுடைய செலவு அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நோயே வரலன்னு வைங்க, 1000 ரூபாய் திருப்பி வராது, 1000 ரூபாய் அவங்களும் சேர்ந்து போயிடும். அவங்களுக்கு இப்படி இது கட்டுப்படி ஆகுதுன்னு கேட்டா என்னைய மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வாங்குவாங்க. எல்லாரும் நோயாவது இல்ல, ஆயிரக்கணக்கான பேர் வாங்கினார்னா 2 பேரும் நோயாளி ஆகும். அந்த 2 பேரும் செலவழிச்சவங்களுக்கு மிச்சம் இருக்கும், ஒரு கமர்ஷியல் அவங்களுக்கு லாபம் இருக்கும். அந்த மாதிரி செய்யறாங்க. இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இது நல்லது, தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன், பல பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு உதவுறாங்க. திடீர்னு எனக்கு 2 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவு நான் சமாளிக்க இயலுமா? ஒரு அன்றாடம் காட்சி சமாளிக்க முடியுமா? சம்பளக்காரனுக்கு சமாளிக்க முடியுமா? அவனுக்கு முடியாது. அதனால அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வருஷம் நம்ம புதுப்பித்துக் கொண்டு அதை கட்டிக்கிட்டு வந்தோம்னு சொன்னா நல்லது கெட்டது ஆயிட்டா என்ன செஞ்சுறேன், மெடிக்கல் செலவு இல்லாமலேயே எந்த ஆஸ்பத்திரியில போகணும், நல்ல ஹை ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு பில் அங்க அனுப்பி விட்டுருவான், அவன் பணத்தை கட்டிக்கிடுவான், நீங்க வாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துடலாம். இதுல எந்த விதமான வட்டியும் கிடையாது. ஆனா லைஃப் இன்சூரன்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுல நீங்க பணம் கட்டிட்டு இருக்கிறீங்க, அது ரிட்டர்ன். லைஃப் இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். வருஷத்துக்கு இவ்வளவு, மாசத்துக்கு இவ்வளவுன்னு கட்டுறீங்க. ஒரு 20 வருஷம் கணக்கு பண்ணி நீங்க 20 வருஷத்துல சாவல, அந்த தொகை நீங்க 5 லட்சம் ரூபாய் கட்டியிருந்தா 5 லட்சத்தையும் உங்களுக்கு தருவான், இந்த 20 வருஷத்துக்குரிய வட்டியையும் போட்டு அதையும் சேர்த்து உங்களுக்கு தர்றான். அப்ப நாங்க கொடுத்த பணத்துக்கு வட்டியையும் சேர்த்து அவங்க தர்ற காரணம், இடையில செத்துட்டோம்னு சொன்னா அந்த தொகையை கொடுத்துருவான். 5 லட்சம் ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறேன், எடுத்து இன்னைக்கு தான் முதல் பிரீமியம் கட்டியிருக்கிறேன், நாளைக்கு செத்து போயிட்டேன், 5 லட்சம் ரூபாய் என் வாரிசுக்கு வந்துடும். நான் கட்டினது 300 ரூபாய் தான் இருக்கும், என் வாரிசுக்கு அது ஒரு வகையில லாபமா போகும். முழுசா நான் கட்டிட்டேன்னு சொன்னா நான் கட்டின பணத்துக்கு வட்டி தர்றாங்க, வட்டியை நாங்க ஆதரிக்க கூடாதுங்கிறதுனால லைஃப் இன்சூரன்ஸ் என்ன செய்யக்கூடாது, நம்ம வட்டி தர்ற காரணத்தினால அதை தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி வாகன இன்சூரன்ஸ் பண்றோம், அதுல ரிட்டர்ன்லாம் கிடைக்காது. நமக்கு கார் வாங்குறோம், கண்டிப்பா இன்சூர் பண்ணி ஆகணும். இன்சூர் பண்ண பிறகு என்னவாகும், ஒருத்தன் மேல அடிச்சு ஏத்தி அவனை காலி பண்ணிட்டோம்னு சொன்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்ல, நம்ம கொடுக்க வேணாம், இன்சூரன்ஸ் கொடுத்துக்கிறோம். நம்ம வாகனமே டேமேஜ் ஆகி போச்சு, அது அவன் அந்த பணத்தை வந்துருவான். புதுசா வாங்க முடியுமா? கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வண்டி வாங்கியிருப்போம், அந்த வண்டி சட்னியா போச்சுன்னு வைங்க, இன்னொரு வண்டி வாங்க நாங்க எங்க போறது? இன்சூர் பண்ணி இருந்தோம்னு சொன்னா அந்த ஒரு வருஷத்துல ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது அவன் ஏத்துக்குறான், அந்த வண்டிக்கு மதிப்பு போட்டு அதனுடைய தொகையை நமக்கு என்ன செய்யறான், அவன் தந்துடுறான். இந்த மாதிரி விஷயங்கள்ல விபத்தை ஏற்படலன்னு வைங்க, நீங்க கட்டின பணம் அவனுக்கு சேர்ந்துக்கணும், மறு வருஷம் புதுசா கட்டணும். ஒவ்வொரு வருஷமும் நீ கட்டிக்கிட்டே இருக்கணும், ரிட்டர்ன் எதுவும் வராது. ரிட்டர்ன் வந்தா தான் வட்டி பேசி வரும். எந்த இதுல பணத்தை வாங்கி ரிட்டர்ன் பண்றானோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருந்தால் வட்டி தர்ற காரணத்தினால தவிர்த்துக்கிறங்க. எந்த இன்சூரன்ஸ்ல நீங்க கட்டிட்டு ரிட்டர்ன் ஒண்ணு வராதோ அந்த மாதிரி இதுல வட்டிங்கிற டாபிக்கே வராது. அதனால என்ன செஞ்சிருங்க, அது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. கடவுள் என்று ஒன்று இருப்பதாக கூறி வருகிறார்கள், அது கருப்பா சிவப்பா என்று தெரியாது, அது எங்கே இருக்கிறது? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வரலாற்றின் பக்கங்களில் எவராவது கண்டிருக்கிறார்களா? அதை பற்றி அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு கற்பனைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கற்பனையில் அல்லாஹ்வும் ஒருவர், உண்மையில் அல்லாஹ் என்று ஒருவர் இருப்பாரே, ஏன் நேரில் வரவில்லை? இந்த அறிவியல் உலகில் சொர்க்கம் நரகம் என்று நம்பிக்கொண்டிருப்பதெல்லாம் பெரிய மூடத்தனம் இல்லையா? இந்த வெற்று நம்பிக்கை அறிவியலுக்கு எதிரானது. மதம் என்பது ஒரு போதை தரக்கூடிய அபின் என்று கார்ல் மார்க்ஸ் கூறியிருக்கிறார். எனவே இந்த போதையிலிருந்து மனித சமுதாயம் மீண்டு அனைவரும் மனிதர்களாக வாழ முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் பெரியார் கனி, பாகவேலியிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த சகோதரர் ஒரு தேவையான ஒரு நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கிறாரு. கடவுளுங்கிறத யாரும் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்தது கிடையாது. அவங்கவுங்களா இஷ்டத்துக்கு உண்டாகி கொண்டார்கள். அந்த மாதிரி உண்டாக்குனதுதான் அல்லாஹ்ங்கிறது அப்படிங்கிறது முதல்ல வைக்கிறார். அப்படி இருந்தா அவர் ஏன் இங்க வரல, கடவுள் நேரம் வர வேண்டியதானே அப்படிங்கிறது கேட்கிறார். முதலாவது நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதன் மற்ற உயிரினங்கள்ல இருந்து எதை கொண்டு சிறந்து விளங்குறான்னு கேட்டா
பகுத்து அறியறதுனாலதான் சிறந்து விளங்குறோம். நல்லா விளங்கிக்கணும். மனிதர்கள் வந்து மற்ற உயிரினங்கள் ஜீவராசிகள்ல இருந்து நம்ம எதுல சிறந்து விளங்குறோம்? பகுத்து அறியறதுல தான் சிறந்து விளங்குறோம். பார்த்து அறியறது ஆடு மாடுகள்லாம் உண்டு. நான் பார்த்தா தான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது மிருகங்களுக்கு உரிய அறிவுடைய எல்லை தான் அது. நான் காதுல கேட்டதான் ஏத்துக்கிறேன், அது நாய் கூட ஏத்துக்கிறோம். அலட்னா ஓடும். அதுதான் பகுத்தறிவு நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த 5க்கு மேல சில காரண காரியங்களை வைத்து சில வாதங்களை வைத்து அறிவுக்கு அதுல இடம் இருக்குமையானால் அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் என்னது? பகுத்தறிவுன்னு சொல்றது. இப்ப அந்த வகையில் உதாரணமா நம்ம இப்படி பாக்குறோம், பயங்கரமா புகை பிடிச்சி எரியுது, புகை தான் நம்ம பாக்குறோம். நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வருவோம்? அந்த இடத்துல தீ பிடிச்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். தீ பிடிச்ச நம்மள போய் பார்த்தோம், தீ பிடிச்சதை பார்க்கல, புகையை தான் பார்க்கிறோம். புகையை பார்த்து விட்டு புகை தான் இருக்கு, தீ எங்க காட்டுன்னு கேட்க கூடாது. அந்த புகை வந்து தீ இருக்கிறத சொல்லக்கூடிய ஒரு அடையாளமா இல்லையா? கண்டிப்பா ஒரு அடையாளம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒன்னை வைத்துக் கொண்டு இந்த இடத்துல உள்ள புகை பயங்கரமா வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு தீ பிடிச்சி இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கேள்வி கேட்க கூடாது? பார்த்தமா, சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்க கூடாது. ஒரு ஆம்புலன்ஸ் சத்தத்தை வச்சுட்டு ஒரு பாடி போகுதுன்னு கூட என்ன செய்ய முடியும்? நம்மளால சொல்ல முடியும். பாடியை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆம்புலன்ஸ் பயங்கரமா சைரன் போட்டுட்டு போனான்னு சொன்னா நம்ம வழி விடுறோம், வண்டியில போயிட்டு இருக்கிறோம், ஆம்புலன்ஸ் வருது, பாடி இறை காட்டுற அப்பதான் ஆம்புலன்ஸ் விடுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆம்புலன்ஸ் வந்து நம்ம வாட்டுக்கு நினைச்சிரும், வழியை விட்டுரும், அது வாட்டு போயிட்டே இருக்கும். எதனால? அதுல ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறோம், அது வந்து பாடி தான் போகும். உன்னை வச்சு ஒன்னு விளங்குறது. அப்ப ஒன்றை வைத்து ஒன்றை விளங்குதல் என்பது இருக்கிறத, இதுக்கு பேர் தாங்க பகுத்தறிவு. நான் பார்க்கறது தான் நம்ப வேண்டும் சொன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்காமலே நம்மளே நம்ம தான் செய்யறோம். கரண்ட பார்க்கவா செஞ்சோம்? கரண்ட யாராவது பாத்தீங்களா? கரண்ட்னால் ஏற்படுற விளைவை தான் பாக்குறீங்க. கரண்ட் லைட் எரி கரண்ட் இருக்கும். அப்ப வயரையும் தொட்டு பார்த்தா கூட கரண்ட் தெரியாது, தொட்டா தான் அடிக்குமே தவிர கரண்ட் வந்து கண்ணால பார்க்கவே இயலாது, மின்சாரத்தை பார்க்க இயலாது. அவ்வளவு வேணாம். நமக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு சொல்றோம். உயிர் யார் பாத்தீங்க? நமக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு சொன்ன நம்ம உயிரை நீங்க பாத்தீங்களா? பார்க்காம உயிர் இருக்குங்கிறீங்க. உயிரை கொண்டாந்து எடுத்து காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? உயிர் இருக்குன்னு சொல்வதற்குரிய ரிசல்ட், அந்த காரணங்கள் வெளியே இருக்கும் பொழுது அதை ஏத்துக்கிறேன்னு இப்படியாக்கு நம்ம வந்து சிந்திக்கணும். சிந்தனை என்பது வந்து உன்னை வச்சு இதுல இருந்து என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். அந்த வகையில இப்ப வந்து இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கொண்டால், அந்த ஒரு காலத்துல வந்து சொன்னாங்க இந்த உலகம் உற்பத்தி ஆவதற்கு கடவுள் தேவையில்லை அப்படின்றாங்க. இப்ப விஞ்ஞானிகள் என்ன பண்ணிவிட்டான்? இப்ப இந்த உலகம் எப்படி தோன்றியது என்பதை சொல்ல வரும் பொழுது ஒரு ஆன்சர் பண்ண முடியாத நிலையில இருந்து உலக உற்பத்திக்கு கடவுள் ஒண்ணு இருந்தே ஆக வேண்டும். கடவுள் இதான் இப்ப லேட்டஸ்ட் விஞ்ஞானம். மூன் பப்ளிகேஷனின் புதிய வெளியீடுகள். நீங்க சொல்றது பழைய காலத்துல உள்ள விஞ்ஞானிகள் தான் கடவுள் தேவையில்லைன்னு இருந்தான். இப்ப என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா? இந்த புவி எப்படி உண்டானது என்பதை சொல்லும் பொழுது பெருவெடிப்பு கொள்கையால் உண்டானது அப்படிங்கிறான். பெருவெடிப்பு கொள்கைனா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம இருக்கிற பூமி, சூரியன், சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், வியாழன், இது போன்ற கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமாக சேர்ந்து ஒரு பொருளாக இருந்தது. பெருவெடிப்புங்கிறது என்னன்னு கேட்டா எல்லாமா சேர்ந்து ஒரு பொருளாக இருந்தது. அந்த ஒரு பொருள் நல்லா கவனிக்க, விஞ்ஞானிகள் சொல்றான், ஒரு பொருளாக எல்லாமே இருந்து அந்த பொருள் வந்து வெடித்து சிதறும் பொழுது அதிலிருந்து வெளிப்பட்ட சக்திகளால் தான் என்ன செஞ்சு இந்த பூமி, சூரியன் எல்லாம் சிதறின உடனே இவ்வளவு பொருள் உண்டானுச்சுங்கிறான். இப்ப அதுல முக்கியமா என்ன அவன் சொல்ல வர்றான்னு கேட்டா, இந்த சிதறுச்சுல அந்த சிதறின அந்த பொருளையும் இப்ப இருக்கிற இந்த பூமி இதெல்லாம் வச்சு பார்த்தா சம்பந்தமே இருக்காது. இவ்வளவு பெருசா அது இருக்கல. இந்த சூரியன், சந்திரன் எல்லாம் சேர்ந்தா எவ்வளவு பெருசா இருக்கணும், அவ்வளவு பெருசா அவ்வளவு சேர்ந்திருக்கும் இருக்கணும். சின்ன ஒரு அணுத்துகள் தான் சிதறுது. அந்த அணுத்துகள் சிதறுவதன் மூலமாக இந்த உழவு சக்திகள் வெளிப்பட்டு இதெல்லாம் உண்டானுச்சுன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இதுக்குள்ள இந்த இதெல்லாம் அடக்கி வச்ச ஒருத்தன் இருந்து ஆகணும் அப்படின்றாக்க இன்னைக்கு உள்ள விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த விஞ்ஞானிகள் யாரு சொன்னா, எந்தெந்த நூல்ல சொன்னா என்பதை எல்லாம் குர்ஆன் அந்த விஞ்ஞான புஸ்தகம் இருக்குல்ல, அதுரமா புக் ஒன்று எடுத்துருக்கோம். அப்ப அந்த கடவுள் நம்பிக்கையை தான் வழி. இன்றைய விஞ்ஞானம், இன்றைய சயின்ஸ் வந்து அவ்வளவு ப்ரூஃப்களோட உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். அது கடவுள் தான் இருக்கிறார். இது ஒரு பக்கம் வச்சுக்கிறங்க. இது வந்து அது வந்து ஆய்வுக்கு போறவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள். இப்ப நான் சொல்லக்கூடியது வந்து ஆய்வுல இறங்கி இந்த பூமி உலகம் எப்படி தோன்றியது என்பதை இன்றைய நவீன விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்களோ அதோடு கம்பேர் பண்ணி அவன்